அண்மை செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு இன்று நடைபெறவில்லை. குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைப்பதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கின் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுமார் 3000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு குற்றச்சாட்டு பதிவிற்காக ஜனவரி 22ஆம் தேதி நீதிமன்றம் தேதி குறிப்பிட்டிருந்தது. ஆனால் பிரதான வழக்கின் இந்த புகார்தாரரான பிரதான வழக்கு சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையில் உள்ளதாகவும் சென்னையில் நடைபெறும் அந்த எம்பி எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தில் நடைபெறும் அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடையாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தக்கூடாது, தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி நேற்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பின்னர் இந்த வழக்கினுடைய குற்றச்சாட்டு பதிவிற்காக இன்று செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் இன்று புதித ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தற்போது நிலையில் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த புதிய மனுவில் அமலாக்கத்துறை கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பல ஆவணங்கள் திருத்தப்பட்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறையினுடைய அந்த ஆவணங்களில் பிழைகள் பல இருப்பதாகவும் இந்த பிழைகள் இருக்கப்படும் ஆவணங்களை கொண்டு வழக்கு விசாரணை தொடங்க முடியாது, எனவே வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது தொடர்பாக வழக்கு எண்ணிடும்படி பதிவுத்துறைக்கு நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணைகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்துவதற்கும் நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு பதிவு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டு பதிவை இன்று மேற்கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதி குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் வழக்கினுடைய இவரை செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய நிலையில் பின்னர் மாலை அவரை காணொலி காட்சி மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் பொழுது அப்பொழுது அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் எனவும் நீதிபதி அள்ளி தற்போது தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.